اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد. अल्हम्दुलिल्लाह अला कुल्ली हाल वस्सलातु वस्सलामु अला नबीना फी कुल्ली। क़ाल अल्लाहु तआला वमन युतिइल्लाह व रसूलहु फ़उलाइका मअल्लज़ीना अनअमल्लाहु अलैहिम मिनन नबिय्यीन वस्सिद्दीक़ीन वश्शुहदाኢ वस्सालिहीन व हसन उलाइका रफ़ीक़ा ज़ालिकल फ़ज़्लु मिनल्लाह इला आखिरिल आया। பீர்வாய்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம் அனைவர்கள் மீதும் ரஹ்மத்துல் ஆலமீனுடைய ரஹ்மத் இறங்கட்டுமாக. நம்மை நமது ஷேக் நாயகத்துடைய உருஸ முபாரக் முன்னோக்குகின்றது, நெருங்கி வருகிறது. அதற்காக ஒவ்வொரு மொழியிலும் துவா செய்ய கடமைப்பட்டுள்ளோம். சிறப்பாக நடைபெற வேண்டும். காரணம், ஷேகை கொண்டாடுவது ரசூலை கொண்டாடுவது, ஷேகை ஞாபகம் செய்வது ரசூலை ஞாபகம் செய்வது. ஷேகுக்காக வாழ்வது ரசூலுக்காக வாழ்வது. நபியோர்கள் சொல்கிறார்கள், அஷேகு ஃபி கௌமிஹி கன்னபி ஃபி அல்லாஹ். தன்னுடைய சமுதாயத்திலே அல்லாஹை பற்றி அறிவிக்கக்கூடிய மகான் உம்மத்துக்கு மத்தியில் வாழக்கூடிய நபியை போல் என்பதாக சொல்லியிருக்கிறது. அதனால் நாம் பிரித்து பார்க்கணும். அதன் அடிப்படையில் தாய்மார்கள், பெரியவர்கள் எல்லாத்துக்கும் அழைப்பு சர்க்கார் கொடுக்குறாங்க. சனிக்கிழமை காலையிலிருந்து மறுநாள் காலை ஃபஜர் வரையில் மஜ்லிஸ் தாவத் அழைப்பு. எல்லா பீர்பாய்களும் தாய்மார்களும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டோம். ஏன்னு சொன்னால், முரீது தாவத்து கொடுத்து ஷேஃப்டி சுமத்து வரக்கூடாது. அவர் முரீதே கிடையாதும்பாங்க. பிலா தாவத், சொந்த பந்தங்கள், குடும்பத்தினர்கள், அவங்களுக்கு தான் தாவத்து தேவை. உண்மை முரீதாக இருந்தால், ஷேஃபுடைய காதல்களாக இருந்தாங்க, தாவத்து இல்லாமல். நாமெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட்றோம், அல்லாவோட ரிசுக்கு தானே. அல்லாஹ் தாவத்து கொடுத்தா நாம் போய் சாப்பிட்றோம். தாவத்து இல்லாமல் தான் சாப்பிட்றோம். நாம் நினைக்கிறோம் சம்பாதிக்கிறோம். நம்முடைய பார்வையில் அது தெரியும். எல்லாமே அல்லாவோட ரிசுக்கு தான். எங்கே சாப்பிட்டாலும் சரி, நம்ம வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, பிறர் வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, ஷேஃபுடைய வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, அல்லாவோட. அதனால் உங்களுக்கு தாவத்து கொடுக்க தேவையில்லை என்றாலும் சில நோக்கங்களை கருதி உங்களுக்கு தாவத் கொடுக்கப்படுகிறது. அதை கபூல் செய்யுங்க. உங்களுடைய முஹிப்பீன்களுக்கு ஏற்றி வைங்க. எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ இன்றைய தினம் மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீலாது விழா அந்த காலத்தில் நடக்குது. மீலாது மாநாடு இப்போ நிறையா நடக்குது. அந்த காலத்தில் மீலாது விழா தான் நடந்துச்சு. இப்போ மீலாது மாநாடு அது போல் பெருகிட்டே போகுது. எதிர்க்கக்கூடியவர்களும் பெருகிட்டே வராங்க. இது ஒரு ரஹ்மத்து தான். எதிர்க்கக்கூடியவர்கள் இருப்பதும் ஒரு ரஹ்மத். இஹ்திலாஃப் உம்மத்தி ரஹ்மா. சில பேர் ஜாயிஸுங்கிறாங்க, சில பேர் கூடாதுங்கிறாங்க, சில பேர் கூடங்கிறாங்க. और रहमत है।
அது எப்படிங்க ரஹ்மத்து? அது நமக்கு புரியாத புதிராக இருக்கு. பொதுவாக கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் என்ன ஆதாரம் கட்டுவாங்க? சஹாபாக்கள் கொண்டாடல, தாபீன்கள் கொண்டாடல, இமாம்கள் கொண்டாடல, நீ என்ன புதுசாக கொண்டாட அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைத்தாங்க. அவங்களாம் நாம ஏன் கொண்டாடணும்? விதேத்தா? அப்போ அவங்க கொண்டாட நாம கொண்டாடக்கூடாதா? எத்தனையோ விஷயங்கள் அந்த காலத்தில் இல்லாத விஷயங்கள் இப்போ இருக்கு. மாடி வீடு கட்டாத, சஹாபால் காலத்தில் மாடி வீடு இல்லை, டைல்ஸு போடாத, கிரைனைட்டு போடாத, வாட்சி கட்டாத, பைக் ஓட்டாத, காரில் போகாத, கழுதையில் கழுதுன்னு காரில் போகாத என்பதா? அப்போ பிதாத்தும் அல்லாஹுடைய ஒரு ஃபேல் தான். பிதாத்தை செய்கிறதும் முபதி என்ற இயேசுமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமல். அல்லாஹுடைய பிரதான இயேசு முபதியா. முபதினாக பிதாத்தை உண்டாக்குறவங்க. முபதினானங்க பிதாத்தை உண்டாக்குற. பிதாத்துனா கெட்ட பிதாத்து கிடையாது, நல்ல பிதாத்து. அப்போ ரசூல்லா காலத்தில் இல்லாத தராவிக உமர் நாயகம் உண்டாக்குறாங்க. ரசூல்லா காலத்தில் இல்லையா? ஆனால் சஹாபாக்கள் உமர் நாயகத்தை பற்றி திட்டினாங்களா? யாரும் திட்ட முடியாது. கழுத்தை கத்தி வந்துடும், வாய் ஒதுக்கிட்டா. அப்போது ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் குரானில் ஹர்கத்தில் போட்டார், ஜபர் ஜேரை போட்டார், அதை பிதாத்துன்னு சொல்லி திட்டினாங்களா? அப்போ ஒரு காலத்தில் பிதாத்து வரதான் நல்ல பிதாத்து. அது அடிப்படையில் ஏன் சஹாபாக்கள் கொண்டாடலைங்க? முஹத்திஸீன்கள் சொல்கிறாங்க, நான் சொல்ல. ஆமுல் ஹுஸனில் இருந்தாங்க, சஞ்சலத்தை கழித்து கொண்டே இருந்தார், சதா சஞ்சலமாக இருந்தார், சஞ்சலமுடையவர்களாக இருந்தார், மஹசூனின்களாக இருந்தார். ரசூல் பிரிஞ்சு போயிட்டாங்களே இந்த கவலையிலேயே சஹாபாக்கள் வாடிட்டு ஒன்றுமே செய்ய முடியல அவங்களால, அதான் தாங்கிக்க முடியல. ரசூலை சுற்றி சுற்றி வரக்கூடிய வண்டுகளாக இருந்தாங்க அந்த சஹாபாக்கள், அவங்கள விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அப்புறம் ரசூல் திடீர்னு மறைஞ்சோன்னா அவங்களால தாங்கிக்க முடியும். இப்போ ஹதீஸ்ல நம்ம பார்க்குறோமா இல்லையா? உஸ்மான கனி ரஸியல்லாஹு அவங்க அழுதுகிட்டே பார்த்துருக்காங்க. உமர் நாயகம் சலாம் சொல்கிறாங்க, பதில் சொல்ல. அப்போ நேராக சித்திக் அக்பர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. நிறைய ரசூல் பிரிஞ்சு சூடு கூட அடங்கலை, இது மாதிரி பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, வாஜிபை விடுறாரு, ரிப்போர்ட் பண்ணிட்டார். சித்திக் அக்பர் கூப்பிட்டு கேட்குறாங்க, அவர் சலாம் சொன்னதே காதில் உள்ளேன்ட்டா, சலாம் சொன்னதே காதில் உள்ளே. நான் அந்த கவலையில் என்ன கவலை? எதில் வெற்றி இருக்கும்? இவ்வளோ கைதுகளை சொல்லிட்டு போயிட்டாங்க. எதில் நஜாத்து இருக்கும், வெற்றி இருக்கும், அது தெரியாமல் போச்சு, கேட்காம போயிட்டோமே அந்த கவலை. அதை கேட்காம போயிட்டோம், இது கேட்காம போயிட்டோமே. இல்முடைய கவலை அவர்களுக்கு இருந்துச்சு, இல்முடைய கவலை. இப்போ நமக்கு இல்முடைய கவலை வர்றதே கிடையாது. காசு இல்லைன்னா கவலை வருது, வீடு இல்லைன்னா கவலை, கார் இல்லைன்னா கவலை, பங்களா இல்லைன்னா கவலை. அதான் பற்றி நான் ஞானங்கள் இல்லையே, யாருக்கு கவலை வருது? நபியுடைய ஹகீகத்தை பற்றி நமக்கு ஞானங்கள் இல்லையே, நபியுடைய நூரானியத்தை பற்றி நமக்கு ஞானங்கள் இல்லையே, நபியுடைய பஷரியத்தை பற்றி நமக்கு ஞானங்கள் இல்லையே, நபியுடைய ஜாத்தை பற்றி ஞானங்கள் இல்லையே. அதெல்லாம் கவலை வருது நமக்கு? கவலை வர்றதே கிடையாது. கவலை வந்துச்சுன்னா எல்லாம் நிரப்பிவிடுவாங்க இல்மக்கம். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக, கவலைப்பட்டா போகும், அவன் நிரப்பதுக்கு தயாராக இருக்கும். அலா உஷார் பா மண் தலபனி வஜத, நீ தேட மட்டும் செய், நீ என்ன பெற்று நீ பாடலாம் படிக்கணும்னு தேவை, நீ தேட மட்டும் செய்.
நாம் அறக்குறையாக தேடுறதுனால தான் ஒன்றும் கிடைக்க மாட்டேன். அப்போ அதன் அடிப்படையில் சஹாபாக்கள் அந்த ஆர்வத்தில் இருந்தாங்க. இப்போ பதில் சொல்லியே அந்த கவலையினால் ரசூல் பிரிஞ்ச கவலை. முஹத்திஸீன்கள் சொல்கிறாங்க நபியவர்கள் பிரிஞ்ச கவலையில் சஹாபாக்களுக்கு கவலை போக மாட்டேன். அழுது 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 அவங்களுக்கு கண்ணங்களெல்லாம் வாய்க்கால்களை போல ஆச்சு. நபியர்களும் பேசி பேசி அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ எப்படிங்க கொண்டாட முடியும்? எப்படியே கொண்டாட முடியும்? இப்போ ஒரு வீட்டில் மொத்தம் போயிடுச்சோ பெருனா கொண்டாடல, ஏன்டா பெருனா கொண்டாடல, அடிச்சா பிடிச்சா நீ விதத்துக்கார சொல்லுவாங்க, அப்படி திட்டுவான், நான் ஓங்கி அறைய விட்டு போடுவாங்க. புரிஞ்சா இல்லையா? சொல்ல மாட்டேன். அந்த வீட்டில் கவலையில் இருக்கும். அவங்க சொல்லுவோமா நம்ம? ஒரு 6 மாதம் போச்சு, 3 மாதம் போச்சு, கடந்துச்சு, அதுக்குள்ள கொண்டாடுவாங்க. அவ்வளோ சஹாபாக்கள் நிலையில் இருந்தாங்க என்பதாக முஹத்திஸீன்கள் ஞாபகப்படுத்துகிறாங்க. முஹத்திஸீன்கள் ஞாபகம். இப்போ மாரூஃப் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூட பகதாதுக்கு போகும்போது அல்லாஹ் கொண்டு போகும்போது ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொண்டு. அவங்க எவ்வளோ பெரிய அவுலியா தெரியுங்களா? அவங்க பேரை சொன்னால் தகுதியிலே மாறுமா. 11 மகான்களில் ஒருத்தவங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இந்த மாரூஃப் கர்ஹி போன்ற 11 மகான்கள், ராபியத்துல் பஸரியா, ராபியத்துல் அதவியா, அந்த 11 மகான்களை பேரை சொல்லி நீ என்ன கேட்டாலும் அல்லாஹ் தகுதியில் இல்லைனாலும் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட நான் தான். அப்படிப்பட்ட அவங்க ரிவாயத்து ஒன்று பார்த்தேன், அல்லாஹ் பார்க்க வச்சான். அது ஃபதுல் மொயின் ஷாஃபி கிதாபில் தான் எழுதுகிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, மன் ஹய்யாலி அஜலி கிராத்தி மௌலிது ரசூலி தாமன், நபியுடைய மௌலுதை ஓதுவதற்காக வேண்டி உணவை தயாரித்தார். அது மட்டும் இல்லாமல் ஜமா எஹ்வான் பீர்பாரிகளை ஒன்று சேர்த்தார், முரீதுகளை ஒன்று சேர்த்தார். அது மட்டும் இல்லாமல் அவுகத சிராஜன் மினுக்கு லைட்லாம் போட்டார். மினுக்கு லைட்டில் நான் தப்சீர் வைக்கிறேன், சிராஜனை விளக்கி ஏற்றி விட்டார். அவுகத சிராஜ் வா லபிஷ ஜதீதன், புத்தாடையை உடுத்தினார். புத்தாடையை ரஹ்மத்துல்லா கைலி அவர்கள் தலையார் புத்தாடையை உடுத்தினார். வசதி உள்ளவங்க உடுத்திக்க வேண்டியதான், வசதி உள்ளவங்க உடுத்திக்க. நம்ம சர்க்கார் பெருநாளில் கூட புத்தாடை சொன்னது கொடுக்க மாட்டாங்க, பழைய ஏழி அழைச்சி விட்டுருக்கோம். அவங்க ஷேக் கொடுத்தனா கைலியை தான் கொடுத்துவாங்க. அதுக்கு பிறகு வந்து புத்தாடை கொடுத்துப்பாங்க வச்சிங்களேன், சுத்தமாக உடுத்த மாட்டாங்கன்னு சொல்லுவோம். லபிஷ ஜதீதன், புத்தாடையை உடுத்து. வத்த அத்தர, அத்தர் பூசிடுவார். ஏண்டா அந்த புத்தாடையில் பூசண வாசம் நிறையா இருக்கும். முடிஞ்சால் நிறைய பேர் அத்தரை பூசாமே அந்த புத்தாடையை ஊற்றிட்டு வந்தோம். அதில் உள்ள வேர்வை, இவன் வேர்வையும் அந்த வாடையும் கலந்தவனே, அந்த கஞ்சியை கலந்தவனே புதிய கம்பெனி கலர் வடம். அதனால் அத்தர் பூசணும், அத்தர். அப்புறம் தஜம்மலை, தன்னை அழகுபடுத்தி. இதெல்லாம் எதுக்குங்க? தாலீமன் தி மௌலிதி, நபியுடைய மௌலிதை கண்ணியப்படுத்துவதற்காக. மௌலூதுன்னா என்னங்க? மௌலித் ஷரீஃப் ஓதுறோமே அதன் மௌலித் தான். அங்கே ஓதப்படக்கூடியது அல்ஃபால்கள். மகரிபில் இஷாவரையும் ஓதணும் பார்த்தாங்களா, அல்ஃபால்கள் வார்த்தைகள். இப்போ நம்ம 1 மணி வரையும் பேசுகிறோங்களே, இது பேர் மானாக்கள். இது மௌலித மானவி, மௌலித லஃப்லியர், அல்ஃபாலியர். லஃப்லி மௌலுதை நம்ம ஓதணும். இப்போ மானவி மௌலுதில் நம்ம படிக்கிறோம். ஏண்டா மானா இல்லாத லஃபுலு உயிரில்லாத ஜிஸ்மை போலன்ட்டாங்க. வெறும் ஓதி என்னங்க பிரச்சனை? ஓதி 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 என்ன பிரச்சனை? அதனால் லஃபுதுமே மானா, மௌலானா ரூமி படிக்கிறாங்க. கத்தரமே தரியா,
லஃப்து மே மானா அபுது மே மௌலா என்பதாக படிக்கிறாங்க. ஒரு சொட்டில் தான் ஒரு பெரிய ஆறே இருக்கு. அந்த சொட்டு நோந்துங்கம்மா. சொட்டுல தான் ஆறே இருக்கு. அதே போல லஃபுல தான் மானா இருக்கு. வார்த்தையில மானா இருக்கு. வார்த்தையில மானா இருக்கு. வெறும் வார்த்தை மட்டும் படிக்கப்பட்டால் அஜிர் இருக்குங்க, கூலி இருக்கு. மானாவின் பக்கம் அதனுடைய விளக்கத்தின் பக்கம் சிந்தனை போச்சு, கூலியே இருக்கு. அல்லாஹ்வும் கிடைப்பான், ரசூலும் கிடைப்பான். மானா அவ்வளோ பெரிய. உதாரணமாக சொல்கிறோம் பாருங்களேன். ஹதீஸ் ஷரீஃபில் ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார். லா இலாஹ இல்லல்லாஹ் ஷேக் சொன்னாங்க, 100 தடவை ஃபஜ்ர் போய் எல்லாம் ஓதுறாங்க. மானா பக்கம் ஷஹதார் இல்லா 1க்கு 10, ஒரு களிமா ஓதுனா 10 களிமா ஓதுனேன், அஜ்ரா அல்லாஹ் தரான். அல்லாஹ் 10 மடங்கு அல்லாஹ் தரான். ஜே மானாவை ஹாஜராக்கி ஓதுனார் இன்னொருத்தர். அதே களிமாவை மானாவை ஹாஜராக்கி ஓதுனார். மானானா என்னங்க? நாடப்பட்டது நடக்கும். ஆனால் யானிலே வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு ஓதுறார், அவருடைய கருத்தை வச்சுக்கிட்டு ஓதுறார். அவருடைய வீட்டிலன்னு இந்த பக்கம் 70 வீடு எல்லாம் மன்னிக்கிறான்னா, இந்த பக்கம் 70 வீடு, அந்த பக்கம் 70 வீடு, இந்த பக்கம் 70 எல்லாம் மன்னிச்சார். இன்னொருத்தவர் மிஸ்தாக்கை ஹாஜராக்கி விடுற. மிஸ்தாக்குன்னா என்னங்க? மானா வேற, மிஸ்தாக்கு சர்க்கார் அடிக்கடி சொல்லுவாங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனால் அல்லாவை பெற்றுக்கொண்டு களிமாவை சொல்கிறார். அல்லாவை தண்ணில் பெற்றுக்கொண்டு களிமாவை சொல்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறார். அந்த இக்கிலியுமையே அந்த கண்டத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஹதீஸ் ஷரீஃபில் போய் பார்த்து. அதுபோல் மௌலூத் ஷரீஃபை நாம் படித்தோம். மானா ஹாஜிராச்சா? ஹாஜிரா. அதனால்தான் இந்த கவாலி மஜ்லிஸ் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, உருது பாட்டுகள் படிக்கிறாங்க. தசோஃபுடைய மகான்கள் படித்த பாட்டு தான். மகான்கள் படித்த, பெரிய ஜனங்கள் படித்த பாட்டு. ஒரு முஸ்தஹபான அமல். அந்த மோளந்தாளத்தோடு வைக்கிறாங்க பாருங்க. மிஸ்மார் ஒன்று வைப்பாங்க, ஹார்மோனியம் வச்சு வைப்பாங்க. அதுக்கு இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஷரத்தை எழுதுகிறாங்க. என்ன ஷரத்து எழுதுகிறாங்க? எப்போ ஜாயிஸுண்டா, ஷேக் அந்த மஜ்லிஸில் ஹாஜராக இருக்குன்னு. ஷேக் இல்லாமல் கபாலி படிக்கப்பட்ட அந்த மஜ்லிஸ் கபாலிக்கே போகக்கூடாட்டான். கபாலிக்கே போகக்கூடாட்டான். என்னப்பா ஆயுதா வெறும் ராகத்தை கேட்கறதுக்கா? நமக்கு கவாலி ராகம் என ஷைத்தான், ராகத்தை கொண்டு அல்லா பக்கம் போடணும். அதனால தான் ஷேக் ஹாஜரா. அதே போல் ஷேக்கு இருக்கக்கூடிய மஜ்லிஸில் ஓதப்படக்கூடிய மௌலிதுகளுக்கும் ரொம்ப பெரிய மக்காம. ஏன் அவங்க முன்னோக்குறாங்க, அவர்களை வச்சு நாமளும் போய் சேர்ந்துருவோம். நம்ம சர்க்கார் அடிக்கடி சிந்துடைய சபையில் சொல்லுவாங்க, ஒன்றையில் மாணவன் நான் சொன்ன எல்ம ஹாஜராகி ஜிக்ரு செய், இல்லாவிட்டால் ஷேக்கு செய்கிறாங்கன்னு தக்லி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. ஷேக்கு செய்கிறாங்க பின்தொடர்ந்து நான் செய்ய, அதுலேயும் பெரிய மக்காம் இருக்குது, தக்லீதி ஆகும். அப்போ மௌலிதை பற்றி பேசும். அப்போ மகரிப்லையும் இஷாவரையும் படித்தது என்னங்க? மௌலித லஃப்லி. இப்போ பேசுகிறது என்னங்க? மௌலித மாணவி. ஒரு மணி நேரம் பேசுவோம் வச்சிங்களேன். அந்த மௌலி ஷரீஃபில் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? மாரூஃப் கருக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌலிதுக்காக வேண்டி உணவை தயார் பண்ணி சகோதரர்களை ஒன்று சேர்த்து விளக்கு போட்டு புத்தாடை உடுத்தி அத்தர் பூசி அழகுபடுத்தி
நபியை கண்ணியப்படுத்துவதற்காக செய்தால் ஹஷரஹுல்லாஹ் யௌமல் கியாமத்தி மால் ஃபிர்கத்தில் ஊலா மினன் நபியே, அல்லாஹ் அவரை நபிமார்களில் முதல் சஃபில் நிற்பாங்களே அவர்களுடன் அல்லாஹ் எழுப்புவான் என்பதாக மஅரூஃப் கரி வகான ஃபி ஆலா இல்லையில் அவர் ஆகுவார் என்பதாக சொல்லிக்கிட்டே வராங்க. ஃபத்துல் மொயின் கிதாபில் ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ எதுக்கு சொல்ல வரேன், நாம் மௌலிதுன்னு சொன்னாவே ஓதுனா போதும் என்பதாக நாம் நினைக்கிறோம். ஓதில் சிறப்பு இருக்குங்க. 12 நாள் நாம் ஓதி முடிச்சிட்டோம். அல்லாஹுடைய ஃபஸல். எல்லா ஊர்களையும் ஓதுறாங்க. பரக்காத்துகள் அதுக்குண்டு அல்லாஹ் பரக்காத்து கஹத்தை அல்லாஹ் நீக்கிறான். ஜலாலுதீன் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க, எந்த மஹல்லாவில் மௌலித் ஷரீஃப் ஓதப்படுகிறதோ பஞ்சங்களை அல்லாஹ் தூரம் வைக்கும், தரித்திரியங்களை காலராக்களை விட்டு அல்லாஹ் தூரம், பெரிய பெரிய வியாதிகளை விட்டால் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நாம் பலிக்கக்கூடியவர்கள் பலிக்கிறாங்க. அப்போ முரீதுகளாகிய நாமோ, ஷேக்குடைய கரத்தை பிடித்தவர்களாகிய நாமோ நபியை எப்படி கொண்டாடுனே, நபியவர்களை என்னாண்டு தான் கொண்டாடினாலும் கொண்டாடுவர்கள் ஆகவே முடியாது. நபியவர்களை விட அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்தவர்கள் யாருமே கிடையாது. உலகத்தில் கியாமத் வரையிலும் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்ய யாரும் வர முடியுமா? யாரும் வர முடியாது. இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, மா அபதனாக்க ஹக்க இபாதத்திக்க, யாரெல்லாம் உன்னை எப்படி வணக்கம் செய்யணுமோ அப்படி வணக்கம் செய்ய முடியல. மா அரஃபனாக்க ஹக்க மாரிஃபத்திக்க, எப்படி அறியணுமோ அப்படி அறிய முடியலன்ட்டான். தன் ஏழாமையை விண்ணப்பம் செய்தார். அதே போல நபிக்கு நெருக்கமாக இருந்த மனிதர்களில் ஆக சிறந்த மனிதர் யாருங்க? சையதுனா வ சனதுனா வ ஷேகுனா வ ஹலீஃபத்துனா சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட நம்ம சில்சிலா போய் சேருதே, ஒய்சியா சில்சிலா சேருது. இப்போ நரபிலேருந்து அங்கே போயிடுது, டப்புன்னு போயிடுது. சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா கஷ்ஃபுல் ஆலம கஷ்ஃபுல் பையத்து கொடுத்த நாதாக்கள் உள்ளோம். அப்போ அவங்க செஞ்ச மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு யாருமே அதவே செய்ய முடியாது. ஹத்தாக்கே பாதல் மமாத், அவர்கள் மறைஞ்ச பிறகும் அதை செஞ்சாங்க. சித்திக் அக்பர் ரலியல்லாஹு மரியாதை செலுத்துறாங்க. எப்படி சித்திக் அக்பர் மறைஞ்ச பிறகு பல பேர் இஃப்திலாஃப் சஹாபாக்களுக்கு மத்தி, இவங்களை எங்கே அடக்கம் செய்யுது, ஜன்னத்துல் பக்கீல சில பேர், ரசூலுல்லாஹ் பக்கத்தில் சில பேர், அதுக்கு எதிர்ப்பு, வேறு அங்கே அடக்கணும் இங்கே அடக்கணும் அங்கே அடக்கணும், நிறையா சஹாபாக்கள் நிறைய கருத்து. அப்போ முன்கூடியே இந்த இஃப்திலாஃப் அவங்களுக்கு கஷ்பாச்சு சொல்லிட்டாங்க. என்னை எடுத்துகிட்டு போய் ஜனாதாவை எடுத்துகிட்டு போய் நபியுடைய தர்பாரில் வைங்க, அங்கேலேருந்து அழைப்பு வந்தால் உள்ளே போய் அடக்குங்க, எல்லாத்தையும் தீக்கிங்க தண்டத்தில் பக்கத்தில் போய் அடைக்கணுங்க சார். அங்கேலேருந்து அழைப்பு வந்தால் அப்போ நபி அவங்களுடைய ஜனாதாவை, சித்திக் அக்பருடைய ஜனாதாவை ரியாலுல் ஜன்னா அவ்வளோத்தில் ஜன்னா அந்த வாசலில் போய் வைக்கப்பட்டுச்சு. தானாக அந்த ஸ்கிரீன் நகர்ந்துச்சான், தானாக நகர்ந்துச்சு. ஹபீபை ஹபீபுடன் சேருங்கள் என்பதா சரீர சப்தம் வந்துச்சு. நண்பனை நண்புடன் சேருங்கள், அதுக்கு பொறுத்து அங்கே தோண்ட போட்டு அடக்கப்பட்டுச்சு என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். அப்போது ஃபாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட இஜாசத் கேட்டு தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தீங்களா, அனுமதி கேட்டுட்டு போகிறாங்க. மகளுடைய வீடு தான் இது, அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. மகா சொல்லிட்டா போதும், ஆயிஷா நாயகம் என்னாலும் இஜாசத். அத்தகைய சித்திக் அக்பரை பார்த்தே நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? மா அரஃப ஹகீகத்தி கைரு ரப்பி, என்னுடைய உண்மை நிலை என்னுடைய ரப்பை தவிர யாரும் அறியவே முடியாது. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, உங்களோட நெருங்கிய நண்பரான வலாயிபுன் அபி குஹாஃபா, சித்திக் அக்பர் அறிய முடியாது, வலாயிபுன் அபி குஹாஃபா
சித்திக் அக்பரும் அறிய முடியாது. இப்போ இந்த ஹதீஸை வச்சு தான் மகான்கள்லாம் முஹத்திஸீன்கள்லாம் நபி அறியக்கூடிய விஷயத்தில் ஏழாமே ஒத்துக்கிறாங்க. யாரும் நபி அறியவே முடியாது, என்ன தான் அறிஞ்சாலும் சரி. மீன் வஜிஹ் தான் நபி அறியும், மீன் வஜிஹ் தான் நபி அறியும். அப்போ நாமும் மீலாது நபி மாதத்தில் நாமும் நபியை கொண்டாடுறோம். அவர்களை மதிக்கணும், அவர்களை கொண்டாடணும். குறைஞ்சபட்சம் அவருடைய முஹப்பத் நம்முடைய உள்ளங்களில் வரும், அவருடைய உள்ளங்களில் வரணும். அவருடைய அஹ்ல பைத்துகளை கொண்டாடணும், அஹ்ல பைத்துகளை கொண்டாடணும். போன வாரம் கூட ஒரு சரித்திரத்தை ஞாபகப்படுத்தினேன். முஜத்தித் அல்ஃபசானி ரஹமத்துல்லாஹி அலைஹி சரஹந்தில் அடங்கியிருக்கார். அல்லாஹுல ஜியாரத் ஷுக்ரி பாக்கி தான் அல்லாஹ் கொடுக்கும். அப்போ அவங்க எப்போதுமே மீலாது புற 12 அன்னைக்கு சாப்பாடு ஆக்கி போடுவாங்க, தாவத் கொடுப்பாங்க. அப்போ அன்றைக்கி மறுநாள் காலையில் ரசூல்லா உம்முன்னு வந்து உட்காந்துருக்காங்க கனவுல. ஆலம கஷ்பர் கோச்சிக்கிட்டு உட்காந்துருந்தான். கோச்சிக்கிட்டு உட்காந்துருந்தான். அப்போ பயந்து போயிட்டாங்க, நான் என்ன தப்பு செஞ்சேனோ, அது விட்டுட்டேனா, இது விட்டுட்டேன், பரதை விட்டுட்டேனா, வாஜிபை விட்டுட்டேனா, முஸ்ஹபை விட்டுட்டேனா, அஹசனை விட்டுட்டேனா, அஃசலை விட்டுட்டேனா, அவுலாவை விட்டுட்டேனா, அப்படியே பயந்து நடுங்கி உட்காந்து. அப்போ சொல்கிறாங்க, மன் ஹுரம் தர் ஹானே ஆயிஷா, மன் ஹுரம் தர் ஆனே ஹானே ஆயிஷா. ஆயிஷா வீட்டில் உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எல்லா அஹ்லுபைத்துடைய பேரையும் சொல்லிவிட்டேன். சொல்லி ஈசா சாப் செய்கிறேங்க சருஹிந்தே, ஆயிஷாவுடைய பேரை மட்டும் நீங்கள் சொல்லலை, ஆயிஷா நாயத்துடைய பேரை மட்டும் நீங்கள் சொல்லலை. எல்லா ஹுலஃபாய் பேரை சொன்னாங்க, எல்லா அஸ்வாஜ் நபி பேரை ஈசா சாப், ஆயிஷா பேரை மறந்துட்டாங்களே. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம எனக்கு சாப்பாடு கொடுத்தா நான் சாப்பிடுவேன், அவங்க வீட்டில் நான் உட்காந்து படுத்து கிடக்கிறேன். ரசூலுல்லாஹ் கோச்சி. அப்போ மறுநாள் திருப்பி அதேமாரி ஆக்கி போட்டு ஆயிஷா நாயை பேர்னு சொன்னாங்க என்பதாக தாரீகளை ஞாபகப்படுத்துவாங்க, சரித்திரத்தில் ஞாபகப்படுத்தும். மகான்கள் நபியவர்களுக்காக வேண்டி உணவு ஊட்டி தாம் செஞ்சு அவருடைய ரூஹை சந்தோஷப்படுத்தினாங்க, சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் நாமும் மீலாதை நாம் கொண்டாடுறோம். இப்போ நபியவர்கள் பிறந்தார்கள். ஏங்க பிறந்தாங்க? பிறக்கலண்டா ஃபாயிதா இருக்காதா நமக்கு? பிறந்தனால அவங்களுக்கு ஃபாயிதாவா அல்லது நமக்கு ஃபாயிதாவா? நமக்கு ஒரு புள்ள பிறந்துச்சிங்க, அந்த பிள்ளைனால தகப்பனுக்கு ஃபாயிதா. கொஞ்சம் நல்ல பிள்ளையாக இருந்தால் சம்பாதிச்சு கொடுக்கும், இல்லாட்டி நாம் சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். புரிஞ்சா இல்லையா? அப்போ ஒன்றையில் நமக்கு ஃபாயிதா இருக்கும் அல்லது பிள்ளைக்கு ஃபாயிதாவாக இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு நஃபா உண்டாகத்தான். அதே போல் நபியவர்கள் பிறந்தார்கள், என்னங்க நமக்கு ஃபாயிதா? அவர்களை கொண்டு என்ன பிரயோஜனத்தை நம்ம பெற்றோம்? அப்போ தான் ரசூலுல்லாஹ் மேலே முஹப்பத் வரும். பெருமானாருடைய ஹசான் நம்மின் பக்கம் சேர்வதை பார்த்தால்தான் நமக்கு நபியவர்கள் மீது முஹப்பத் அதிகமாகும். நபியுடைய ஹசான் நமக்கு தெரியல, அம்மா கொடுக்குற மாதிரி, பாவா கொடுக்குற மாதிரி, வியாபாரம் தரா மாதிரி, விவசாயம் தரா, தொழில் தரா மாதிரி, இதுதான் நமக்கு சௌகரியங்களை உண்டாக்கி தர மாதிரி. என்ன காரணம்னா ஆலமே மலக்கூத்து நமக்கு முன்கஷிஃபாச்சுன்னா நபியுடைய கிஸ்மத் நமக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ் பங்கு போகிறது தெரியாது, யார் யாருக்கு என்னென்ன தரணும். யாத்தாவு மா எம்பகை லிமை எம்பகை, யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க முடியாது. அது நமக்கு முன்கஷிஃபா. அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹஸான் நம்ம மறுக்கிறோம், அவர்கள் மேலே முஹப்பத்தும் இல்லை. ஏதோ நாம் ஷேக் கொண்டாடுறாங்க, நாம் கொண்டாடுறோம், அவங்க மீலாத கொண்டாடினா இவங்க நம்ம மீலா, அந்த ஊரில் கொண்டாடினா இந்த ஊரில் கொண்டாடணும், ரியா சும்மத் ஏதோ கொண்டாடி முடிச்சிடுறோம்னு வச்சுங்களேன். ஆனால் ஃபிக்கு மசாயில் ஒரு சட்டம், மீலாத நபி முஹஸ்ஸதிகானி கொண்டாடினாலும் எல்லாம் ஏற்றுப்பானான். மற்ற அமல்களும் முஹஸ்ஸதிகானி செஞ்ச, தொழுத, நோன்பு வச்ச போட்டு குத்தும் கொத்திவிடுவான், கொஞ்சம் இல்லையா? ஆனால் செலவாத்து நபிக்கானி சாப்பாடாக்கி போட்டாலும் சரி,
என்ன செலவு செஞ்சாலும் சரி, மீலாது கொண்டாடினா மௌலித் ஷரீஃப் போனாலும் சரி, மொஹஸ்துதிகானி செஞ்சாலும் சரி, அல்லாஹ் ஏற்றுப்பான். அது வீணாக்கவே மாட்டான். துக்க மசாலில் எழுதுறாங்க, போய் பாருங்க. அவ்வளோ பெரிய உயர்ந்த அமல் ஆகவே நாமும் நபியுடைய மீலா, பெருமானார் பிறந்தார்கள் ஆமினா அம்மாவுடைய வீட்டு. எப்போங்க? குபைலல் ஃபஜிரி, ஃபஜிர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க. அதனால் அந்த நேரத்தில் செலவாத்துவதெல்லாம் முஸ்தஹப்னு எழுதுவாங்க மகான்கள். அந்த நேரத்தில் செலவாத்து தஹஜ்ஜுது நேரத்தில் நபிகள் பிறந்த நாளில் இடம்ல நேரம் தஹஜ்ஜுத் தொழுது நபிகள் மீது செலவாத்துவது முஸ்தஹப் தான். ரசூல் வந்ததுனால ஷிர்கு, குஃப்ர், நிஃபாக் எடுத்து எல்லாமே வலு இழந்து போச்சு. பாவங்கள் வலு இழந்து போச்சு. எல்லா வகையும் நமக்கு சரித்திரத்தில் சரித்திர ஆசிரியர் நமக்கு ஞாபகப்படுத்தாங்க. கிஸ்ரா நாட்டு கைசர் ரோமஸ், அதாவது அந்த மன்னர்களுடைய வீடுகளிலே அவருடைய அரண்மனையில் உள்ள கலசங்கள் எல்லாம் கொட்டியது. அந்த நெருப்பு அணைஞ்சியது. ஈரான் நாட்டு நெருப்பு, மஜூசிகளுடைய நெருப்பு என்பதாக நாம் ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்குறோம். இவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுச்சு. அப்போ அதில் மாற்றம் ஏற்படுச்சு, இதில் மாற்றம் ஏற்படுச்சு, சந்திரனில் மாற்றம் ஏற்படுச்சு, சூரியனில் மாற்றம் ஏற்படுச்சு. இப்போ நம்மள என்ன மாற்றம் ஏற்படுச்சு? இருந்த மாதிரி தானே உட்காந்துருக்கோம். எந்த மாதிரியே தான் உட்காந்துருக்கோம். அமுக்க பிசாசியாட்டம் ஏதாவது மாற்றம் வந்துச்சா? இருக்கு தகையூர் வந்துச்சா? மாற்றங்கள் வந்துச்சா? பார்வை மாறிச்சா? நமக்கு சிந்தனைகள் மாறிச்சா? பீரோं का काम ஷேக்குடைய வேலையே நதரோं को पीरना, ख्यालों को बदलना, வேற ஒன்றும் கிடையாது. நம்முடைய பார்வையை மாற்றி விட்ருவாங்க, நம்முடைய சிந்தனைகளை மாற்றி விட்ருவோம். நமக்கு மாறிச்சா? மாறாமல் இதனால் தாங்க எல்லா வகையான பலா முசீபத்தில் நம்மளை வந்து சேரும். இதை மாறதுக்காக தான் நம்ம கான்காக்களுக்கு போகிறோம். சிந்தனைகளை மாற்றத்துக்கு தான் போகும், பார்வைகளை மாற்றத்துக்கு தான் போகும். மாறிடுச்சு, எல்லாமே நமக்கு முனவராயிடும். இப்போ 100ஆக ஆகி நபியுடைய ஹகீகத். அப்போ நபியவர்களுக்கு நபியவர்களில் நபியாக இருந்தாங்க. பிறக்கத்துக்கு முன்னாடியே நபியாக இருந்தாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். குந்த நபியன் வாதம் பயல் மாய் வத்தீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கு தண்ணீர் மத்தியில் இருக்கும்போதே நபியாக இருக்கு. அப்போ நபி பிறக்கலைன்னு தெரியுது. நபி பிறக்கலை. நபிக்கு மீலாது தேவையில்லைங்க. நபிக்கு மீலாது தேவையில்லை. அப்துல்லாவுடைய மகன் ஆமீனாவுடைய மகனுக்கு தான் ரஸி அல்லா மீலாது தேவை. பஷரியத்துக்கு தான் மீலாது தேவை. நுபுவத்துக்கு மீலாது தேவையில்லைன்னு அப்படி சொல்லுவாங்க, மகான்கள் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹு தாலா அவர்களை நபியாக வச்சிருந்தான். கடைசியில் பஷராக கொண்டு வந்து அல்லாஹ் சேர்த்து நம் பக்கம் அல்லாஹ் பிறக்க வச்சு நமக்கு நிஸ்பத்தை கொடுத்து உம்மத்தென்ற பெருமையோடு வந்து சேருவோம். அல்லாஹு தாலா உம்மத்தென்ற ஒரு நிஸ்பத் அல்லாஹ் கொடுத்து, பெரிய நிஸ்பத். இந்த நிஸ்பத்துக்கு ஈடு ஒரு நிஸ்பத் எந்த நிஸ்பத்தும் வராதுன்ட்டாங்க. அவ்வளோ பெரிய நிஸ்பத்துன்ட்டாங்க. இந்த தொடர்பை நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம சர்க்கார் கூட நாவல் ஷரீஃபில் இந்த பக்கீர் ஷா கவாலி இது படித்தார். உம்மத்தென்ற பெருமையோடு வந்து சேருவோம். அவர் தஃபா வாங்கி அடித்தாங்க, ஆடி ஆடி சுற்றி சுற்றி அடித்தாங்க. ஆகவே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் ஜஸ்பாத் அல்லாஹ் கொடுத்தான். ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. ஏங்க? நம் போன்ற பாவிகளை திருத்துவதற்காக, மாற்றுவதற்காக. அவங்க ஹகீகத்திலேயே இருந்தால் நாமெல்லாம் மாறி இருக்க முடியாது. அவங்க ஹகீகத்திலே இருந்திருந்தால் மாறி இருக்க முடியாது. அவங்க ஹகீகத்தை விட்டு மாறி வந்தாங்க. இன்கிலாப ஹகீகத்து முஹாலுங்க. ஹகீகத்து மாறாது. ஹகீகத்து இருக்க அது மகலூபாக இருக்க பஷரியத்தில் அவர்கள் வந்தார்கள், மனிதத்துவத்தில் வந்தார்கள். அது மறையாது. இப்போ மனிதனாக வந்ததே நம் போன்றவர்களை மனிதர்களாக ஆக்குவதற்காக, உண்மையான மனிதர்களாக, அல்லாஹ் உடையவர்களாக ஆக்குவதற்காக.
அப்போ நாம் ஆனோமா? வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமே. வந்து பிரயோஜனம் பொய்சு இலல் ஹல்கி காஃபான்ட்டாங்க. எல்லா சிறுசியல் பக்கம் நபி அவர்கள் அனுப்பப்பட்டார். அந்த அந்த ஹதீஸுடைய தஃசீரில் ஹதீஸுன்னு எழுதுகிறாங்க, எல்லா சிறுசி மனிதனாக இருக்கட்டும், ஜின்னாத்தாக இருக்கட்டும், பறவீனங்களாக இருக்கட்டும், வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், அரிசாக இருக்கட்டும், குருஷாக இருக்கட்டும், புழுவாக இருக்கட்டும், பூச்சாக இருக்கட்டும், ஹைவானாக இருக்கட்டும், எல்லா வசூலின் பக்கம் நபி அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு அந்த ஹதீஸுடைய தஃசீரில் முஹத்தீஸீன்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொருவரும் 1500 வருஷம் கடந்துருச்சு, எனக்கு நபி அனுப்பப்பட்டால் நினச்சான்னுட்டான், நினைக்கல நீ பாவின்ட்டான், பாசிக்கு பாசிராயிடும். சஹாபாக்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் நபி அனுப்பப்பட்டாங்க. அதுக்கு பிறகு அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக பிறண்டுக்கிட்டே வருது அவங்க செய்தி, சஹாபாக்கள் செய்தி, தாபியங்கள் வருது, தாபியுடைய செய்தி, தாபியங்கள் வருது, தாபியுடைய செய்தி இமாம்களில் பாஞ்சிச்சு, இமாமுடைய பாஞ்சி செய்தி, இது என்னது முஜ்தஹீதுங்க அவங்க செய்தி, என்னது முஸ்தம்பித்தீன்கள், மஹக்கீகள், அப்படியே பாஞ்சி முத்தாஹிரீன், முத்தகத்தீன் பாஞ்சி வந்துருக்கு. தண்ணியில் அதான் ஆற்றுல தண்ணி பாஞ்சி வருது பார்த்தாங்களா மேட்டூர்லேருந்து, அது மாதிரி பாஞ்சி வருது நினைக்கக்கூடாது. இப்போ நமக்கு ரசூல் அனுப்பப்பட்டிருக்காங்க, நமக்கும் அனுப்பப்பட்டுள்ளார்கள். நமக்கு புரியல, நமக்கு பேசத்தை நபுவத் நபியவர்கள் எப்படி அனுப்பப்பட்டாங்க அதை பற்றி நாம் விளங்கத்துக்கு சிந்திப்பதற்கு நேரமும் இல்லை. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறாக இருந்தால் நாமெல்லாம் கேள்விப்பட்டோம். இது மௌலி ஷரீஃபில் தான் இந்த ஹதீஸ் வரும். எப்படி உண்டாக்கப்பட்டவங்க யார் ரசூலுல்லாஹ் சொல்லித்தாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு கேட்குறாங்க. அப்போ தான் சொன்னாங்க, குந்து நூரன் பைன யதையில்லாஹ், மௌலி ஷரீஃப் அந்த ஹாஷியாலே வருது, அல்லாஹுக்கு முன்னால் நூறாக இருந்தேன், அல்லாஹுக்கு முன்னால் நூறாக இருந்தேன். புரிஞ்சா இல்லையா? இந்த ஹதீஸு தேவபந்துடைய உலமாக்களே சஹீன்ட்டாங்க. தேவபந்துடைய உலமாக்களே சஹீயான ஹதீஸ். இப்போ யாருமே நபியுடைய நூறானியத்தை பற்றி பேசுறதும் கிடையாது. எப்படி நூறாக இருந்தாங்க, இப்போ எப்படி நூறாக இருக்காங்க? ஒவ்வொரு ஷையிலும் நபியுடைய நூறு இருக்குது. ஃபீ குல்லி ஷையின் ஹிஸ்ஸத்தும் மினல் ஹகீகத்தில் முஹம்மதிய்யா. ஒவ்வொரு வசுவிலையும், ஒவ்வொரு ஜர்ராவிலையும், ஒவ்வொரு அணுவிலையும் நபியுடைய ஹக்கீகத்தின் ஒரு பங்கு இருக்கிறது என்பதாக மகான்களுடைய இத்திஃபாக் மசாய். எப்படி நம்ம பார்க்கறது? எப்படி பார்க்கறது? அல்லாஹ் என் கூட எப்படி இருக்கா, ரசூல் என் கூட எப்படி இருக்கா? இது விலங்குல மருத காமிலாக முடியாட்டாங்க. முல்லா ஜாமி ரஹமத்துல்லா அலி சொல்லிட்டாங்க, மருத காமில் என்று சொன்னாலே ஹர் ஷை மே ஹுதா ரசூலுக்கு பத்தலானே வரும். ஒவ்வொரு வசூலையும் அல்லாஹையும் காமிப்பார், ரசூலையும் காமிப்பார். எப்படி இருக்கிறாங்க, அல்லாஹ் எப்படி இருக்கிறான், ரசூல் எப்படி இருக்கிறாங்க, ஏன்னா அவன் விளங்க ஆசைப்பண்ணு மகான்களை கூட விளங்கி அல்லாஹ் விளங்கிறதுக்கு நமக்கு ஆசையும் அல்லாஹ் கொடுக்கும், அதில் லஸ்ஸத்தையும் அல்லாஹ் கொடுக்கும். விளங்கினா மட்டும் பத்தாது, இன்பத்தையும் அல்லாஹ் தரும். லஸ்ஸத் இல்லை அந்த இல்மு பேஃபாயிதா. அதனால தான் நபியவர்கள் துவா கேட்கும்போது இல்மு இல்லா என்போ, நம்மளுடைய எவ்வளோ இல்முகள் இருக்குது, அந்த இல்மு நமக்கே நஃபோலிக்காது. ஏதோ வாங்கி உள்ள பீரோவில் வச்சு பூட்டிட்டு, இப்போ எத்தனையோ ஜுப்பா பீரோவில் இருக்குது, போடாமே இருக்குது, எத்தனையோ தொப்பி உள்ளே இருக்குது, எத்தனையோ பனின்னு உள்ளே இருக்குது, போடாமல் மறந்தே இருக்குது. ஜல்ல பீரோவிலே சாப்பிட்டு மஞ்சள் கரை ஆகிடும், அது பழைய கரையில் வந்து மறந்து போடுவோம். அதே போல் எவ்வளோ இல்மல் உள்ளே இருக்குங்க, அதை அனுபவிக்கிறதே கிடையாது. அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அயல்மல் கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதை அனுபவிக்கும். பரத்தனே கி சீஸ் என்பதாக சொல்லுவாங்க சர்க்கார், போல்னே கி சீஸ் நை. பேசக்கூடிய வசு கிடையாது, அனுபவிக்கக்கூடிய வசு. அனுபவிக்கக்கூடிய வசு. குஃப்தன் குஃபர் தானிஷ்தன் தௌஹீது தரியகா. பேசுறது குஃபர், அறிவது தான் தௌஹீத் என்பதாக சொல்லுவோம் பாரசி. ஆகவே நபியுடைய உண்மை நிலை, அவர்கள் ஒவ்வொரு வசூலும் எப்படி இருக்கிறாங்க, ஒவ்வொரு வசூலும் இருக்கிறாங்க. மரத்தில் இருக்கிறாங்க, மடுவில் இருக்கிறாங்க, கடல்ல இருக்கிறாங்க, தடல்லையும் இருக்கிறாங்க, அரிசியில இருக்காங்க, குடிசில இருக்காங்க. ஆனால் இல்லை நபி இருக்கிறாங்க என்ற ஷுஊர் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ
அந்த உணர்வு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சோ, யாருக்கு மிகச்சிச்சோ, அவங்க தான் நபியாக முடியும். நபிமார்களாங்க. நபிமார்களுக்கு நுபுவத்து அமலகுலாம் கிடைக்கலங்க. ஏன்ல நூற முகம்மதி என்ற ஷோர் அவங்களுக்கு வந்துச்சு, உணர்வு வந்துச்சு, அவங்க தான் நபிமார்களாங்க. அதனால தான் அந்த உம்மத்தாளை பற்றி அதை பற்றி பேசிட்டேறாங்க. நமக்கு விரும்பு நபி வராங்கப்பா, ஒஷாராக நடந்துங்க, ஏதாவது வாய் விட்டு மாட்டிக்காதுங்க, சதா ஹர் லமஹா எச்சரிக்கை செய்வாங்க, இன்சார் செய்வாங்க. ஷீஸ் அலி இஸ்லாத்து வசலாம், ஆதம் அலி இஸ்லாத்துடைய மகன் ஷீஸ் அலி இஸ்லாத்து வசலாம், அவங்க தன்னுடைய உம்மத்தார்களுக்கு ஒவ்வொரு நாளும் முகமது ரசூல்லா பற்றி ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அவங்கள அவமதிச்சிட்டாங்க, ஒசாகி செஞ்சுறாங்க, பேதவி செஞ்சுறாங்க, இருக்கிற ஈமானம் போய் சேர்ந்துடும். ஒவ்வொரு நாளும் தசுக்கிறே முகம்மது, தசுக்கிறத்தே முகம்மது, நபியை பற்றி ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. ஆகவே நாமும் நபியை பற்றி பேச, அப்போ அந்த ஷூர் எல்லாம் நூற முகம்மது இருக்கு என்ற உணர்வு யாருக்கு மிகைத்ததோ அவங்க நபிமார்களான 100% மிகைத்தால் அவங்க உலுல் அஸ்மா நபிமாரான. அதான் உலுல் ஆசும். அசும் என்றால் உலுல் யகீன். உலுல் அஸ்மாக 300 சொச்ச பேர். உலுல் அஸ்ம், உலுல் அஸ்ம் நாலா உலுல் அஸ்ம் 4 பேர் தானே. உலுல் அஸ்மா நபிமாரான ரசூல்மார்கள் 300 சொச்ச பேர். அதில் கொஞ்சம் கம்மியாச்சு, 90% ஆச்சு ரசூல்மார்களான. இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சு நபிமார்களானாங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சு வலிமார்களானாங்க, குத்துமார்களானாங்க, கௌஸ்மார்களானாங்க. ஆகவே அல்லாஹ் மகாமுகளை அல்லாஹ் தந்ததே ஷுஊரே முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய உணர்வு யாரில் மகிழ்ச்சிருக்கோ அந்த ஷுஊரை வைத்துத்தான், உணர்வை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு மர்தபாவை அல்லாஹ் தந்தான் என்பதாக சொல்வார். அதன் அடிப்படையிலே அந்த ஷூர் நமக்கும் வர வேண்டும். வந்தால் அல்லாஹ் நமக்கும் மர்தபாவை, சாலிஹியத்தை, ஷுஹதாயியத்தை, சித்திகியத்தை, முகர்ரபியத்தை அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான். அந்த ஷூரை பற்றி கொள்வதற்காக வேண்டித்தான் நாம் அஹலுல்லாக்களை தேடி அலைஞ்சார். ஷூர் எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும் என்பதாக உணர்வை நாம் நம்மில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். அது ஏறிச்சி மஸ்தி பேஃபுதி, நமக்கு போதையில் நாம் போயிடுவோம். ஆகவே அதை ஏற்றிக்கொள்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ தான் நபியை கமாஹக்கோ நாம் மதிக்க முடியும். இல்லாவிட்டால் ஏதோ நாம் பேசி 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 அந்த பூமாலை படிக்கிற மாதிரி பேசிகிட்டே போக வேண்டியது தான். அந்த மகான்களெல்லாம் பேசிட்டு போனாங்க, அதுபோல் நாமும் வாய்ப்பாடு படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அல்லாஹ் அஜர் அல்லாஹ் தரா. நபியை மதித்த ஜமாத்தில் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சேர்த்துருவான். அவர்களுடைய உண்மை நிலையை நம்முடைய ஷேக்நாஹித்துடைய ஃபைசானை கொண்டும், மேலும் எல்லா ஒலியாக்கள் எல்லா நபிமார்களுடைய அர்வாஹி ஃபைசானை கொண்டும் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை உஷாத்தாக நபியை விளங்குவதற்கு விசாலமாக ஆக்குவானாக. காரணம் ஹதீஸ் ஷரீஃபில் வருது, இன்றைய தினத்தில் அதாவது நபி அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில், தஹஜ்ஜுதுடைய நேரத்தில், தஹஜ்ஜுத் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க, தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் ஹிரா குகையில் எல்லா நபிமார்களும் எல்லா வலிமார்களும் ஒன்று கூடி மாநாடு நடத்துகிறாங்களாம். ஹிரா குகையில் நடத்துகிறாங்க. இந்த இரவில் நடத்தி மாநாடு நடத்தி எல்லா நபிமார்கள் எல்லா வலிமார்களும் யாருக்காக துவா செய்கிறாங்க? நபியுடைய உம்மத்துக்காக துவா செய்கிறாங்க. பெருமானுடைய நமக்காண்டி துவா செய்கிறாங்க. அதனால் அந்த துவாலை நாமளும் கை தூக்கி நிற்கணும். அல்லாஹ் அவருடைய பொருட்டால் நம்மில் உண்டான ஷகாவத்தை, மூதவித்தனத்தை அல்லாஹ் தூரமாக்குவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.